வணக்கம் ராதிகா. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதி ஆந்திர எல்லையை ஒட்டிய பகுதியாக உள்ள நிலையில் இங்கு தொடர்ந்து குட்கா போதைப் பொருட்கள் களத்தில் நடைபெற்று வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக சோதனை சாவடிகளில் பேரளவில் மட்டுமே சோதனை என்பது நடைபெற்று வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்த நிலையில், குறிப்பாக நாகலாபுரம் சாலையில் மட்டும் மதுவிலக்கு காவல்துறை சோதனை சாவடி அமைத்து அங்கு அவர்கள் வரும் வாகனங்களை சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதுவும் பார்த்தோம்னால் காவலர்கள் பற்றாக்குறையால் ஓரிரண்டு வாகனங்கள் மட்டும் சோதனை நடைபெறுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆனால் சத்தியவேடு பகுதியிலிருந்து ஊத்துக்கோட்டைக்குள் வரும் வாகனங்கள் எந்த வாகனமும் சோதனை மேற்கொள்ளப்படவில்லை. இதனை பயன்படுத்திக் கொண்டு ஆந்திராவிலிருந்து போதை வஸ்துகள் சுலபமாக தமிழகத்திற்குள் நுழையும் அபாயமானதும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்தில் காவலர்கள் பற்றாக்குறையும் இதற்கு காரணம் என கூறப்படும் நிலையில், இன்று ஆந்திர மாநிலம் நாகலாபுரம் சாலை வழியாக மக்கள் பயணிக்கும் ஷேர் ஆட்டோ மூலம் சுமார் 1/2 டன் அளவிற்கான அந்த ஆன்ஸ் என்று அழைக்கக்கூடிய குட்கா போதைப் பொருட்கள் வருவதாக திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில், அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் தனிப்படை என அழைக்கக்கூடிய அந்த டீம் ஊத்துக்கோட்டை சோதனை சாவடியில் ரகசியமாக கண்காணிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஆந்திராவில் இருந்து ஷேர் ஆட்டோ மூலம், அதாவது பயணிகளை ஏற்றிக் செல்லக்கூடிய அந்த ஷேர் ஆட்டோ மூலம் ஊத்துக்கோட்டை, அதாவது நாகலாபுரம் சாலையிலிருந்து ஊத்துக்கோட்டை உள்ளே நுழையும் போது அந்த ஷேர் ஆட்டோவை கையங்கலமாக தனிப்படை காவல்துறையினர் பிடித்துள்ளனர். குறிப்பாக ஆட்டோவை ஓட்டி வந்த ஓட்டுநர் மற்றும் அதனுள் இருந்த, அதாவது குட்கா எடுத்து வந்த நபர் என இருவரை கைது செய்து தற்போது ஊத்துக்கோட்டை காவல் ஆய்வாளர் தேவராஜ் அவர்களிடம் அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் டீம் ஒப்படைத்துள்ளது. இதனிடையே அந்த 1/2 டன் குட்காவை ஷேர் ஆட்டோவில் இருந்து காவல் நிலையத்தை எடுத்து சென்று வைத்து அந்த இரண்டு குற்றவாளிகளையும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஊத்துக்கோட்டை பகுதி மாநில எல்லையை இணைக்கக்கூடிய பகுதி என்பதால் காவல்துறையினர் இங்கு காவல் நிலையத்தில் அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் காவலர்கள் பெயரளவில் மட்டுமே இங்கு எண்ணிக்கையாக உள்ளது. முழுவதுமாக காவலர்களை இங்கு பணி அமர்த்தி முழுவதையாக சோதனை செய்தாலே அதாவது மாநிலத்திற்குள் வரும் குட்கா போதைப் பொருட்களை தடுக்கலாம் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆந்திராவில் இருந்து ஷேர் ஆட்டோ மூலம் தமிழகத்திற்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 1/2 டன் குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் மோகன் வழங்கினார். தகவல்களுக்கு நன்றி மோகன்.